Hello guys, Madan, okay va? Madan கேக்குதா? Yes sir. இப்போ ஓகே ஆயிடுச்சா? Yes sir. ரெக்கார்டிங்ஸ்லாம் பாத்தீங்களா? Yes sir, பார்த்தேன் சார். டாஸ்க் மட்டும் ஈவினிங் கம்ப்ளீட். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் அனுப்பிச்சிருவீங்க அப்போ. Yes sir. Okay, sure. Fine. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? லாஸ்ட்டாக பார்த்து இதான் பார்த்தோம்னா HTTP பேசிக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ரெஸ்ட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், கரெக்ட்? அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்த்தோம்? HTTP மெத்தட்ஸ், போஸ்ட் மெத்தட், கெட், புட், டெலீட் அப்படின்னு பார்த்தோம். ரெக்வஸ்டோட மெசேஜில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்? ரெக்வஸ்ட் லைன், வேரியபிள், ஹெட்டர் வேரியபிள், மெசேஜோட பாடி இருக்குன்னு சொன்னோம். தென் ரெஸ்பான்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ரெஸ்பான்ஸ் லைன், ஹெட்டர் வேரியபிள், மெசேஜோட பாடி இருக்குன்னு சொன்னோம். தென் ஸ்டேட்டஸ் கோட், கரெக்டா? 100 சீரீஸ்னா என்ன அர்த்தம்? இன்ஃபர்மேஷனல். 200 சீரீஸ் மீன்ஸ் சக்சஸ். 300னா ரீடைரக்ஷனல். 400 மீன்ஸ் கிளைண்ட் சைடு எரர். 500 மீன்ஸ் சர்வர் சைடு எரர், கரெக்டா? இப்போ 404 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கான மெசேஜ் என்ன? ஸ்டேட்டஸ் கோட் 404 அப்படின்னா என்ன? 404 page not found. File not that page not found, correct? Page or file something, okay? அதே வந்துட்டு 401 means unauthorized. 401 என்னது? unauthorized. 403 அதான் இது இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க, சரியா? ஸ்டேட்டஸ் கோடுனாலே நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வரணும். 200னா சக்சஸ், ஓகே, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும், கரெக்டா? 200 மீன்ஸ் ஓகே, 200% ஓகே, கரெக்டா? அப்படி இந்த ரெஸ்பான்ஸ் கோட் எதுக்காக? இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் எதுக்காக? எதுக்காக இது எதுக்காக யூஸ் பண்றோம்? என்ன பர்பஸ்க்காக? இது எங்க இருந்து எப்படி ப்ராசஸ் ஆகி இதுக்கான ஃப்ளோ என்ன, கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப எப்போ நமக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்குது? ரெஸ்பான்ஸ் வரும்போது மீன்ஸ் இப்ப நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ரெக்வஸ்ட் கொடுக்குறது எங்க இருந்து கொடுக்குறோம்? அந்த ஒரு டயக்ராமாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒரு ஃப்ளோவாவே நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும் மீன்ஸ் ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும், சரியா? இப்ப இப்படி ரெக்வஸ்ட் கேட்கறாங்க இல்லையா? இப்படி கேட்கும் போது நமக்கு என்ன பண்றோம்? இப்ப இங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்றோம். சொல்லுங்க, உங்க ரெக்வஸ்ட் என்ன? One second guys. Guys, one second. சரி, ஓகே, ஃபைன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்,
கரெக்டா? ஏதோ ஒரு ப்ரௌசர்ல இருந்தா ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அது கிளைண்ட் சைட் அப்படிதானே? அதுதான் என்ன சொல்றோம், ரெக்வஸ்ட் மெசேஜ். ஓகே, அதே மாதிரி இது எங்க போகுது, சர்வருக்கு போகுது. சர்வர்ல இருந்து நம்ம கேட்ட ரெக்வஸ்டுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, புரியுதா? நம்ம கேட்ட ரெக்வஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அது ஓகேவாச்சுதா இல்லையா, இல்ல வேற எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது. அந்த ரெஸ்பான்ஸ் யார் கொடுப்பா, சர்வர் கொடுப்பாரு. அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருன்னா, ரெஸ்பான்ஸோட லைன் என்ன, அதுதான் அதோட புரோட்டோகால், தென் ஸ்டேட்டஸ் கோட்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ஹெட்டர் வேரியபிள் ரெஸ்பான்ஸோட மெட்டா டேட்டா என்ன, தென் வந்துட்டு மெசேஜோட பாடி, அந்த கண்டென்ட் ஆஃப் தட் மெசேஜ் என்ன, இந்த ஒரு பர்டிகுலர் வேல தான் நமக்கு என்ன பண்ண போகுது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் மெசேஜ நமக்கு கொடுக்க போகுது. அதுதான் அந்த ஸ்டேட்டஸ் கோட் நம்ம படிச்சோம். கிளியரா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் மைம் கண்டென்ட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். மைம் கண்டென்ட்ங்கிறது என்ன, மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். கரெக்டா? இது என்ன அர்த்தம், அதோட டைப் என்னது, லைக் HTML இருக்கலாம், இல்ல JSON ஃபார்மேட்டா இருக்கலாம். அப்படிதான் அதுதான் நம்ம என்ன சொல்றோம், மைம் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் கிளைண்டோட டூல் என்னது, போஸ்ட்மேன். அப்படிதான் நம்மளுடைய ஏபிஐஸ் எல்லாமே டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டூல் தான் என்னது, போஸ்ட்மேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதை நம்ம பார்த்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் ரெஸ்ட் கண்ட்ரோலர் நம்ம கிரியேட் பண்ண அப்படிதான் API /i கொடுத்துட்டு என்ன பண்ணி வச்சிருந்தோம், டெஸ்ட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், லைக் நம்மளோட போஸ்ட்மேன்ல போயிட்டு இந்த URL கொடுத்தோம் அப்படின்னா லைக் நமக்கு என்ன வந்திருக்கும், இங்க இருக்கக்கூடிய ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. ஓகே, அப்போ எப்போ ப்ரௌசர் யூஸ் பண்ணோம், எப்போ போஸ்ட்மேன் யூஸ் பண்ணோம், இப்போ எடிட் பண்றோம், அப்டேட் பண்றோம். ஸோ ஏபிஐ எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் டூல் அப்படின்னா போஸ்ட்மேன் தான். கரெக்டா? ஸோ ப்ரௌசர்ங்கிறது ஜஸ்ட் அந்த டேட்டாவை என்ன பண்ணி பார்க்கலாம், ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ரௌசர் அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். அதே மாதிரி அத்தென்டிகேஷன்ஸ் அதுக்கெல்லாமே நமக்கு போஸ்ட்மேன் தான் பெஸ்ட்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அது எப்படி சொல்லியிருப்போம், அதோட பேசிக் அத்தென்டிகேஷன் சூஸ் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்தோம். அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இதான் என்ன பண்ணோம், லைக் நம்ம ஸ்டார்டட் வெப் யூஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர் மூலமா ஒரு ஏபிஐ எடுத்து நம்ம ஒர்க் பண்ணோம். அப்படிதானே? அதுக்காக என்ன பண்ணோம், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் வெப் அப்படின்னு கொடுத்தோம். லைக் இந்த மாதிரி எழுதும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன படிச்சோம், டேட்டா பைண்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்க்கலாம் டேட்டா பைண்டிங், எப்படி டேட்டாவை பைண்ட் பண்றீங்கன்னு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? எப்படி டேட்டாவை பைண்ட் பண்ணீங்க, எப்படி டேட்டாவை பைண்ட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, டேட்டா பைண்டிங்கிறது நத்திங் பட் ஒரு ப்ராசஸ். Converting JSON data to Java Pojo. Pojo என்ன, plain old. இதுவே என்ன இருக்கு, அதுல மீனிங் இருக்கு, ஓல்டு தான். ஓல்டுனால என்னது, பழசு, ரொம்ப பழசு. சரியா? இந்த போஜோங்கிறது பழசு. அப்ப பழசுனா எதுக்கு சார் இப்ப உட்காந்து படிக்கணும், அப்படிதான் இல்லையா? சோ பழசையாம் போட்டு படிச்சுட்டு, சரியா? ஏன் அப்படின்னா இப்ப இதுதான் நமக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த போஜோங்கிறது எதுவும் இல்ல, என்கேப்சுலேஷன் சொல்லிட்டு நம்ம ஜாவால படிச்சோம் இல்லையா, அதுதான் அந்த என்கேப்சுலேட்டட் கிளாஸ் தான் போஜோ கிளாஸ். ஓகே, அப்போ இந்த JSON டேட்டா பைண்டிங், அதுக்கு பேரு JSON டேட்டா பைண்டிங் பேரு வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த ரெஸ்ட் ஏபி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாலே ரெஸ்பான்ஸ் நமக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா JSON ஃபார்மேட்ல தான் வரும். அப்ப நம்ம அந்த JSON ஃபார்மேட்டை ஜாவாவோட கிளாஸ் கூட தான் நம்ம என்ன பண்ணணும், மேப் பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் கொடுக்குற JSON டேட்டா எப்படி வந்துட்டு இந்த இடத்துல ஜாவாவோட கிளாஸ் கூட மேப் ஆகுது, ஜாவாவோட ஆப்ஜெக்ட் கூட மேப் ஆகுது. அததான் நம்ம என்ன சொன்னோம், ஜாக்ஷன். அப்ப இது ஒரு லைப்ரரி தான், கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு லைப்ரரி. அப்ப லைப்ரரி அப்படிங்கிறது நத்திங் பட் என்ன இருக்கும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இன்டர்ஃபேசஸ் அப்படி இருக்கும். அதான் ஜாக் ஒரு லைப்ரரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த ஜாக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்றாருன்னா டேட்டா பைண்டிங் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. அப்ப டேட்டா பைண்டிங்கிறது ஒண்ணும் இல்ல, கன்வெர்ட்டிங் JSON டேட்டா டு ஜாவாவோட போஜோவா கன்வெர்ட் பண்றது. ஜாவாவோட போஜோங்கிறது நத்திங் பட் ஒரு என்கேப்சுலேட்டட் கிளாஸ். என்கேப்சுலேட்டட் கிளாஸ்னால என்ன இருக்கும், கிளாஸ் நேம், ஃபீல்ட் இருக்கும், ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கும், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஆஃப்டர் தட் என்ன இருக்கும், கெட்டர் செட்டர் மெத்தட் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் என்னது, போஜோ கிளாஸ். சரியா? சரி, இப்போ இது யாரு பார்த்துக்கானா, ஜாங்கோ ப்ராஜெக்ட் பிஹைண்ட் தி சீன். ஓகே, இதெல்லாமே கன்வெர்ட் பண்றதெல்லாம் இவரே பார்த்துப்பாரு. ஓகே, ஃபைன். பை டிஃபால்ட் ஜாக்ஷன் வில் கால் அப்ராப்ரியேட் என்ன கொடுத்துருவாங்க, கெட்டர் செட்டர் மெத்தட். எப்போ இந்த மாதிரி JSON டேட்டாவில இருந்து போஜோவா கன்வெர்ட் பண்ணும்போது என்னவா நடக்கும், கெட்டர் செட்டர் மெத்தட பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகும். புரியுதா? டேட்டா பைண்டிங் ப்ராசஸ் கன்வெர்ட்டிங் JSON டு ஜாவா போஜோ. அப்படிதான் இல்லையா? இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, JSON டு ஜாவா போஜோவா கால் பண்ணும்போது என்ன மெத்தடு, செட்டர் மெத்தட். இப்படி இருக்கு பாருங்க, இதுதான் என்னது JSON.
இதை தான் நம்ம அப்படி என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஜாவாவோட போஜோ. போஜோனா அப்ப என்ன அர்த்தம்? இதுல ஒரு பேர் இருக்கும், கிளாஸோட பேரு, ஃபீல்டோட பேர், ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஆக்டிவ்ங்கிறதெல்லாம் என்னது ஃபீல்டோட பேர். சரியா? இப்போ இந்த ஜேசனை வச்சு இதுல இருக்கிறதுக்கு நம்ம ஃபீல்ட் எழுதுவோம் போஜோ கிளாஸ்ல. புரியுதா? அப்ப அதையும் இதையும் நம்ம மேப் பண்றோம். அப்ப அதை அந்த பைண்ட் பண்ற ஒர்க்கை தான் போஜோ என்ன சொல்றோம், ஜாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? அப்ப கன்வெர்ட்டிங் ஜேசன் டு போஜோவா இருக்கும்போது செட்டர் மெத்தட் நமக்கு கால் ஆகுது. கிளியரா? அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணோம், கெட்டர் மெத்தட் எப்ப கால் ஆகும்னா ஜாவா போஜோல இருந்து என்ன பண்றோம், ஜேசன் கன்வெர்ட் போஜோல இருந்து ஜேசனா கன்வெர்ட் பண்ணும்போது செட்டர் மெத்தட் சாரி கெட்டர் மெத்தட் கால் ஆகும். புரியுதா? அதாவது என்ன நினைச்சோம்னா ஜேசன் டு போஜோவா இருந்துச்சுன்னா செட் பண்றோம், அதே மாதிரி போஜோல இருந்து ஜேசன்னா கெட்டர் மெத்தட் கால் ஆகுது. அதுக்காக தான் அந்த போஜோ கிளாஸ்ல செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட் எல்லாம் போடுறோம். அப்ப அவர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கிறாரு. அப்ப அவர் எப்படி பண்ணிக்கிறாரு, இந்த கெட்டர் செட்டர் மெத்தடை வச்சுதான் ப்ராப்பரா டேட்டாவை பைண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? So when we have to building a REST applications, then we have to integrate with our things. நான் automatically Jackson அதை ஹேண்டில் பண்ணிப்பாரு. சரியா? சரி, இதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். போஜோ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். புரியுதா? போஜோ கிளாஸ் எப்படி இருக்கும், நம்ம அதுக்கு என்னென்னலாம் எஸ். இப்போ என்டிட்டியும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கு. இதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டிஃபரெண்ட் சொல்லியிருப்பேன். என்டிடின்னு நம்ம ஒரு பேக்கேஜ் எழுதி அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் எழுதியிருப்போம். அப்போ இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட சேமா தானே இருக்கு. அப்ப ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஏன் அதை என்டிடின்னு சொல்றீங்க, ஏன் இதை போஜோன்னு சொல்றீங்க? ஆமா, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஏன் அதை என்டிடின்னு சொல்லணும், இதை ஏன் போஜோன்னு சொல்லணும், அந்த மாதிரி கேட்கும். குரூப்ல பிரசன்ட் போட்டீங்களா? ஓகே. சோ போஜோங்கிறது என்னன்னா ஒன்லி அதுலயே மீனிங் இருக்கு. பிளெயின் என்னவா இருக்குமா, பிளெயின் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. சோ லாஸ்டா எடுத்தது என்ன பேர் எடுத்திருந்தோம், ரெஸ்ட் ஏபி டெமோவா? அப்போ இதுல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டேட்டா பேஸ் கூட மேப் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் போஜோ கிளாஸ்ல இருக்காது. புரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஒரு என்டிட்டி கிரியேட் பண்றேன். நியூ பேக்கேஜ், பேக்கேஜ்க்கு பேர் என்ன வச்சுக்கலாம், என்டிட்டிங்கிறது கூட என்னதான் ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிறதா டேட்டா பேஸ் கூட மேப் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறோம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு போஜோ கிளாஸ் எழுத போறேன். இந்த கிளாஸுக்கு பேரு என்ன வச்சுக்கலாம், லைக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா இதுக்கு நம்ம ஃபீல்ட் எல்லாம் எழுதிக்கலாம். கரெக்டா? சோ அவருக்கு நேம் என்ன, இமெயில் என்ன, போன் நம்பர் என்ன, சம்திங் லைக் தட், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்ப இதை எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல இதுக்கு பேர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா போஜோ கிளாஸ். ஓகேவா? அதாவது என்டிட்டினா அட் என்டிட்டி டேபிள் அந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ் இருக்கும். அது டேட்டா பேஸ் கூட மேப் பண்றதுக்கான திங்ஸ் இருக்கிறது, அதுதான் என்னது என்டிட்டி கிளாஸ். போஜோ கிளாஸ் அப்படிங்கிறது சிம்பிளா அப்படி இருக்கும். சரி, இதை வேணா நான் பேக்கேஜ் இப்ப மாத்திடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரீஃபேக்டர் பண்ணிடலாமா? இது என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா போஜோ அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? இதுக்கு பேர் நான் போஜோன்னு வச்சுட்டேன். சரியா? ஸ்டூடெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இமெயில் ஆர் போன் நம்பர். தென் இதுக்குள்ள வேற என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரி, என்னெல்லாம் இருக்கணும், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். எதுக்காக சார் இந்த இடத்துல நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இது என்னது ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது என்ன, இந்த கொஸ்டினை கேட்டாங்க இந்த இன்டர்வியூல. சொன்னேன் இல்லையா, அவருக்கு அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூல வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர், வை வி கேன் யூஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக அப்படின்னா சோ வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றதுக்காக அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். அப்போ இந்த ஸ்ப்ரிங்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இனிஷியலைஸ் ஆகுறதுக்கு இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும் நமக்கு. அதான் சொன்னேன், ஸ்ப்ரிங்ல பீன் இனிஷியலைஸ் ஆகுறதுக்கு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இப்ப நம்ம நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ல நான் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்க நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகாது. இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் எழுதி பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம எழுதுறோம்.
parameterized constructor மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அந்த இடத்துல கிரியேட் ஆகாது, கால் ஆகாது. அப்ப அது எதுக்காக தேவை அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்ல ஆட்டோமேட்டிக்கா பீம் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகுறதுக்கு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கம்பல்சரியா தேவை. அப்ப நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது நத்திங் பட் என்னது, நீங்க கிளாஸோட பேர் என்னவோ அதே பேர்ல தான் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டரோட பேர். உள்ள எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இதுக்கு பேர் தான் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்ப இவர் எதுக்காகனா இதே பேர்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இனிஷியலைஸ் பண்ணணும் ஸ்ப்ரிங். இந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணணும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் வச்சு தான் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இது எழுதுறோம். சரியா? சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறோம்னா நம்ம எடுத்துக்கணும். ஓகே. சோ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், எல்லா ஃபீல்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஃபீல்டையும் நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, parameterized constructor. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா getter setter, generate getter and setter for all the field. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம், select all கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிரும், இந்த மாதிரி வந்து இதுதான் போஜோ கிளாஸ். புரியுதா? அப்போ ஒரு போஜோ கிளாஸ்ங்கிறது நத்திங் பட் plain old ஜாவா ஆப்ஜெக்ட், ஜாவாவோட ஆப்ஜெக்ட் தான். ஓகே. அப்ப இதுல என்ன இருக்கு, இந்த மாதிரி பிரைவேட், இதுதான் என்கேப்சுலேஷன்ல படிச்சிருக்கோம். அப்படிதான் இதை ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், லைக் இந்த மாதிரி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். செட்டர் மெத்தட் மூலமா செட் பண்ணிப்போம், கெட்டர் மெத்தட் மூலமா அந்த நேமை கெட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி இருக்கு, இந்த செட் இமெயில் கெட் இமெயில்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு, ஒரு டிசேபிளா இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா? ஹைலைட் ஆன மாதிரி தெரியல. இங்க பாருங்க டாட் நேம்ங்கிறது கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கு. ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அது யூஸ் பண்ணும்போது தான் ஹைலைட் ஆகுது, பார்த்திருப்பீங்க அந்த டிஃபரெண்ட். கரெக்டா? அப்போ ஒரு போஜோ கிளாஸ்னா இதுதான் போஜோ கிளாஸ், வேற ஒண்ணுமே இல்ல. அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி அட் என்டிட்டி அட் டேபிள் அட் காலம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். சிம்பிளா பிளெயினா இருக்கும். இதுக்கு பேர் தான் போஜோ கிளாஸ். சரியா? சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நம்ம ஒரு கண்ட்ரோலர் வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப வேணா நம்ம இன்னொரு கண்ட்ரோலர் வேணா எடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர். ஜாவா கிளாஸ்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம், மேல ரெஸ்ட், எஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் என்ன அர்த்தம், இதுதான் HTTP மெத்தட்ஸ். இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுது, HTTP மெத்தட்ஸை ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு மீனிங். கரெக்டா? அப்ப இதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணணும், ரெஸ்ட் ஸ்டெப், எஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கெட் மேப்பிங். இப்போ எனக்கு என்ன வேணும் தெரியுமா, இந்த இடத்துல யா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இங்க நான் வச்சிருக்கேன் பாருங்களேன் ஸ்டூடெண்ட். இப்ப எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் கொடுக்கணும், இமெயில் கொடுக்கணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க நார்மலா, இப்ப டிபியை விட்டுருங்க, டிபி கனெக்ஷனே விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம டிபி வச்சு பண்ணலாம். இப்ப பேசிக்கா திங்க் பண்ணுங்க, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு என்கேப்சுலேட்டட் கிளாஸ் இருக்கு. இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இந்த பேட்ச்ல ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த 5 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நேம் கொடுக்கணும், இமெயில் கொடுக்கணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா எத்தனை 5 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்படிதானா? ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்னெல்லாம் பாஸ் பண்ணி இப்படி தானே எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி கிரியேட் பண்றேன், ஸ்டூடெண்ட் 1. கரெக்டா? ஸ்டூடெண்ட் 1 ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம், நியூ. அதுவே காட்டுது. சரி ஓகே. இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன வச்சிருப்போம், சோ 3 டேட்டா அது காட்டுதா. இது எப்படி காட்டுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணுமா, நேம் எடுத்துக்கோங்க. அதனால நேம்ங்கிறது சும்மா ஒண்ணு வச்சுக்கிறேன், நேம். அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கலாம், இமெயில் இ. ஓகே. இப்படி நமக்கு காட்டுது. அப்போ இது ஸ்டூடெண்ட் 1ஓட ஆப்ஜெக்ட். இப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் ST1 இங்க 2ன்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸ்டூடெண்ட் ST2 ஈக்குவல் டு என்ன வச்சுக்கணும், நியூ ஸ்டூடெண்ட். இப்போ இவருக்கு நேம் 1, இமெயில் 1, சம்திங் லைக் தட். அப்படிதானே? இப்போ இதே மாதிரி ஸ்டூடெண்ட் 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் 3 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இங்க என்ன வச்சுக்கலாம், நேம் 1, இமெயில் சம்திங் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ 3 டேட்டா இப்படி வரும். கரெக்டா? அப்போ நம்ம இப்படி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் நேம் மூலமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ இதை தான் பண்ண போறேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேணும். இது 5 பேர்னா 5 ஸ்டூடெண்ட் வேணும். லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தேவை.
அப்ப இது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நமக்கு தேவை இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இது என்னது இப்படி இருக்கு? ஓகே, இங்க இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல நான் கெட் மேப்பிங் கொடுக்குறேன். கெட் மேப்பிங் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்தா எனக்கு என்ன பண்ணுமா? பப்ளிக் லிஸ்ட். சரியா? இந்த லிஸ்டுக்குள்ள இங்க என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட். இது என்னன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட். கரெக்டா? இது என்னது? ஆப்ஜெக்ட். இங்க நமக்கு என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தோம் இல்லையா? கரெக்டா? கிரியேட் த கிளாஸ் ஸ்டூடெண்டா இல்லையே? சரி, ஓகே. இப்போ நான் அப்படி எழுதுறேன். எனக்கு என்ன வேணும்னா கெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இதே தான் கொடுத்தனா இல்லையா? இதுக்குள்ள ஏதோ சம்திங். ஓகே, இப்போ நம்ம இது கொடுத்ததுனால இப்படி எரர் காட்டுது. ஒன் செகண்ட், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப காட்டுதா? இல்ல இப்ப இம்போர்ட் காட்டுதா? அப்பல காட்டல. ஏன் அப்படின்னா அதுல சும்மா கோட் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா? அதனால நம்ம காட்டல. இப்ப காட்டுதா? சோ இப்ப இங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம ஜாவாவில படிச்சதுதான். இது எங்க இருக்கும்? லிஸ்ட்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். கரெக்டா? லிஸ்ட்ங்கிறது என்னது? ஒரு இன்டர்ஃபேஸ். ஏன் இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்க இல்லையா? கரெக்டா? இந்த இடத்துல இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ண அது எது வந்துச்சு? இங்க இருக்கு பாருங்களேன். இதுல போயிட்டு இப்ப நான் எடுக்கிறேன். இப்ப இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் 1 வேணும், 2 வேணும். நான் இப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் இப்படி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் ST1 அப் டு 100 வரை நம்ம கொடுக்க முடியுமா? பண்ண முடியாது. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா லிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கு. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க லிஸ்ட். அப்ப இது என்ன பண்ணும்? லிஸ்ட்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல நான் எதை பாஸ் பண்றேன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா போஜோ கிளாஸ். அந்த கிளாஸோட பேரை உள்ள கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருப்போம் உள்ள லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ங்கிறது ராப்பர் கிளாஸ், இன்டிஜர்ங்கிறது அதுக்கான ராப்பர் கிளாஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிறது நம்ம வச்சிருக்க கிளாஸ். அந்த கிளாஸை கொடுத்துட்டோம்னா இது இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் தெரியுமா? என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? இங்க இருக்கு பாருங்களேன், ஸ்டூடெண்ட் ST1 ST2 ST3 இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் இது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்குள்ள நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளியரா? சரி, ஓகே. இப்போ இதை ஆப்ஜெக்ட் நான் எப்படி கிரியேட் பண்ணலாம்? எனக்கு என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்? ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட்னு வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ இந்த அரே லிஸ்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாமா? லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அரே லிஸ்ட் எதுக்காக கிரியேட் பண்றேன்னா நான் இந்த ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள வேல்யூஸ் ஆட் பண்ண போறேன். அதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? சோ ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்காக நான் வேரியபிள் பேர் என்ன வச்சுக்கலாம்? ST ன்னு வச்சுக்கலாம். ஓகே. சோ இங்க என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா லிஸ்ட்னால என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? டேட்டா உள்ள இன்சர்ட் பண்றதுக்கு ஆட். அந்த ஆடுக்குள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், அவ்வளவுதான். புரியுதா? சோ நேம் ஈக்குவல் டு டெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயில் ஈக்குவல் டு டெஸ்ட் அட். இதேமே பண்ணணும், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி எஸ். அதாவது இப்ப என்னன்னா இது எந்த மாதிரி டைம்னா இப்ப ஸ்டூடெண்ட் இருக்கு, இதுல இப்ப 10 ஸ்டூடெண்ட் இருக்கலாம், 50 ஸ்டூடெண்ட் இருக்கலாம். இவங்க ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி வந்துட்டு கெட் பண்ணி எடுக்கிறது, எப்படி கிரியேட் பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்னா அதுக்காக நம்ம இங்க என்ன பண்றோம்? லிஸ்ட். இந்த மெத்தடுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்தனா இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணா இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அப்போ இங்க லிஸ்ட்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்குன்னா ஒரு காமனா இருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். அதுல அரே லிஸ்ட் இருக்கு, லிங்க்டு லிஸ்ட்லாம் இருக்கு. அது கிளாஸோட பேர். ஓகே. அப்ப நான் இங்க இடத்துல என்ன பண்றேன்னா ஒரு அரே லிஸ்ட் நானா கிரியேட் பண்றேன். எதுக்காக அப்படின்னா இப்படி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் இல்லையா, இதை வந்துட்டு இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ள நான் ஆட் பண்றேன். சோ அதனாலதான் இங்க நான் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க, நியூ ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் நேம் என்ன, இமெயில் என்ன, போன் நம்பர் என்னன்னா சொல்லிட்டேன். இதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல போயிட்டு ஜஸ்ட் இப்படி கொடுத்துக்கலாம் test1. புரியுதா? ஓகே. இப்படி நம்ம கொடுத்துட்டோம். ஓகே. இது சும்மா வெறும் ஹார்ட் கோட் தான் பண்றோம். ரியல் டைம்ல இது எல்லாமே டேட்டாபேஸ் கூட தான் இருக்கும். இப்ப அது எப்படி போஜோ கிளாஸ்னா என்ன, எப்படி வந்து ஜாக்சனா கன்வெர்ட் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக நான் இதை எழுதுறேன். சரியா? இப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க?
அது உள்ள அதுவே பார்த்துக்கும், ஜாக்ஷனே பார்த்துக்கும், அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கும். அந்த மேல நம்ம எதையும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. புரியுதா? சரி, ஓகே. இப்ப பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஓகே, இதுக்கான லாஜிக்கே எழுதிட்டீங்க. இதோட ரிட்டர்ன் டைப் எழுதணும். இதோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்? எஸ்டி. எஸ்டிங்கிறது என்னங்க? இங்க ஆப்ஜெக்ட். ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு, அரே லிஸ்ட்னா என்னன்னு தெரியும்ல? அரே லிஸ்ட்னா என்னது? இங்க பாருங்க, இந்த இடத்துல டயக்ராம். இப்படிதான் இருக்கும். புரியுதா? இப்படிதான் சீக்வன்ஸா இருக்கும் நமக்கு அரே லிஸ்ட். அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள ஆட் பண்றதுக்கு, இதுல கொண்டு வந்து சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் என்னது? ஆட். அப்போ st.add ஆஃப் நியூ ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லிருக்கோம். இதுல இல்ல தனியா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் எழுதி இதுல நீங்க டைரக்டா கொடுத்தாலும் இட்ஸ் ஃபைன். இதை அப்படியே கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். அப்ப இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா எஸ்டி. இப்ப இந்த எஸ்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? இப்ப காமனா இந்த டப்பாக்குள்ளதான் எல்லா ஆப்ஜெக்டும் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் எஸ்டினா இது ரிட்டர்ன் பண்றது எஸ்டி. அப்ப இதுல என்ன இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்கும். ஓகேவா? இப்ப இதை ரன் பண்ண என்ன ஃபார்மேட்ல வரும்? எஸ், என்ன ஃபார்மேட்ல வரும்? ஜேசன் ஃபார்மேட். ஏன்னா இது ரெஸ்ட் ஏபிஐ. கரெக்டா? என்ன எழுதிருக்கோம்? சிம்பிளா ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எப்படி வரும்னா ஜேசன் ஃபார்மேட்ல எனக்கு வரணும். புரியுதா? இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்கா? சரி, ஓகே. செக்யூரிட்டி கொடுத்துட்டோமோ? ஃபைன். லோக்கல் ஹோஸ்ட் யூசர் அப்படிதான் இல்லையா? பாஸ்வேர்டு என்னது? ஓகே. இப்போ நமக்கு என்ன வச்சிருந்தோம் ஆக்சுவலா? ஸ்டூடெண்ட். இது எழுதுறதுக்கு இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்கு நான் எங்கேயாவது ஜேசன்ல எழுதுங்க, இதை அப்படி கன்வெர்ட் பண்ண நான் எங்கன்னா எழுதியிருந்தேன்னா? இது எதுவுமே எழுதல. இதெல்லாம் யாரு பார்த்துப்பா? அவருக்கு பேர் என்ன? ஜாக்சன். ஜாக்சன், நமக்கு தெரிஞ்ச ஜாக்சன். ஓகேவா? சோ இவர் என்ன பண்றாருன்னா எங்க ஒர்க் பண்றாராம்? பின்னாடி வேலை பார்க்கிறாரு, டேட்டாவை பைண்ட் பண்றாரு. நான் வச்சிருக்கிறது போஜோ தான். கரெக்டா? நம்ம வச்சிருக்கிறது என்னது? போஜோ கிளாஸ். இந்த கிளாஸ அப்படி என்ன பண்றாரு? ஜேசனா கன்வெர்ட் பண்றாரு. இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒர்க். இதே இது மத்த லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜேசன் டாட் பேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர்ஸ் பண்ணணும். அப்ப இந்த பேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்பில்டா இருக்க மெத்தட். அந்த மெத்தட் மூலமா தான் ஜேசனா கன்வெர்ட் பண்ணுவாங்க டேட்டா. இப்ப நமக்கு இப்படி நார்மலா ஜாவா ஆப்ஜெக்ட் இருக்கா, இதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஜேசன் பேர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதி அதை இம்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணும். இப்ப நமக்கு அதுல லைப்ரரி தான் ஜாக்சன் லைப்ரரி. அது இன்பில்டாவே நமக்கு அது வேலையை பார்த்து கொடுத்துக்கிறது. நம்ம அதை இம்போர்ட் கூட பண்ண வேணாம். இன்பில்டாவே ஸ்ப்ரிங் பூட்ல இருக்கும். இன்பில்டாவே ஸ்ப்ரிங் பூட்ல நமக்கு என்ன பண்ண போகுது? அது அப்படி ஜாக்சன்ங்கிறது இன்பில்டா நமக்கு இருக்குது. கிளியரா? சோ அதனால நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிருது? அந்த வேலையை பார்த்து கொடுத்துருது, ஜேசனா கன்வெர்ட் பண்ணுது. இப்ப புரியுதா? போஜோனா என்ன, ஜாக்சன்னா எப்படி ஒர்க் ஆகுது? தெரியுதா இல்லையா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க கொடுத்தோம் அப்படிதானா? எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்க நான் யூஸ் பண்றேன், எனக்கு இப்படி வந்துருச்சு காமன் திங்ஸ். சரியா? இப்போ நமக்கு இங்க இதே மாதிரி போஸ்ட்மேன்ல கொடுத்தா நமக்கு என்ன வரணும்? எஸ், இதே ஜேசன் ஃபார்மேட்ல தான் நமக்கு வரணும். அப்படிதான் இல்லையா? இப்போ அகைன் ரன் பண்ணிக்கிறேன், ஏன்னா செக்யூரிட்டி ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம போஸ்ட்மேன் ஓபன் பண்ணிக்கலாம். போஸ்ட்மேன் ஒர்க் பண்ணீங்களா எல்லாரும்? large number of objects இருக்கப்ப அது சீரியலைஸா கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவோம். எஸ், சீரியலைசேஷன். அதுக்கு பேர் தான் சீரியலைசேஷன். அது கொண்டு வரதுக்கு நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். எஸ், அது சரி.
பார்த்தோம்னா இங்க வந்துருச்சு இல்லையா 200 ஓகே சக்சஸ்ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணிருச்சு ஜேசன் ஃபார்மேட்ல இங்க டேட்டாவை கொண்டு வந்து ஓகே இப்போ இதுல நெக்ஸ்ட் திங் இப்போ நான் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன் இங்க ஓகே இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கும் என்ன நடந்துக்கும் போஜோவா இருக்கிறது இப்படி எல்லாம் நமக்கு வந்துடும் புரியுதா ஓகே இப்போ நெக்ஸ்ட் திங் இப்போ நல்லா கவனிங்களேன் இந்த இடத்துல நியூ ஸ்டூடெண்ட் இருக்கு எனக்கு ஸ்டூடெண்ட் 2 ஓட டேட்டா மட்டும் வேணும் என்ன பண்ணும் நார்மலா இப்ப ஜாவா இருக்கு ஸ்டூடெண்ட் இருக்கு இப்ப இதுல ஸ்டூடெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் ஸ்டூடெண்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இதுல ஸ்டூடெண்ட் 2க்கு மட்டும் வேணா இவருக்கு மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணுவோம் இது நார்மலா பண்ணும் இப்போ இந்த அரே லிஸ்ட்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு எஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் தான் அப்படிதான் இல்லையா அப்ப இது இண்டெக்ஸ் பேஸ்ட்னா இது என்னவா இருக்கும் அது 0வா இருக்குமா தென் இது என்னவா இருக்கும் தென் 2 3 4 அப்ப 0வை கொடுத்தேன் அப்படின்னா யார் இருப்பா இவர் இருப்பார் இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும் 1 இருக்கும் இந்த மாதிரி ஃபார்முலா தானே இருக்கும் இப்போ நம்ம இங்க அதுக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா பாத் வேரியபிள் என்ன பேரு பாத் வேரியபிள் அது எதுக்காக அப்படின்னா அது இண்டெக்ஸ் பேஸ்ல தான் ஒர்க் ஆகும் இப்போ இங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது இப்போ எனக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க 0 கொடுத்தேன் site cannot be reached ஆஃப்ல இருக்கோ சரி ஓகே அதுக்கு முன்னாடி சம் சேஞ்சஸ் பண்ணலாம் பண்ணி காட்டியா இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வேணும் ஆர் 0 ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன் இப்போ நமக்கு ரன் ஆகுது இப்போ என்ன வருதுன்னா என்ன சொல்லுது நாட் நான் இப்படி கொடுத்தேன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா மட்டும் தான் வரணும் எனக்கு இதுக்குதான் பாத் வேரியபிள் அப்படிங்கிற ஒண்ணு படிக்கிறோம் சரியா சரி ஓகே அப்ப அது எப்படி நான் எடுத்து வர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப சிம்பிளா எனக்கு என்ன வேணும் தெரியுமா இந்த இடத்துல அட் கெட் மேப்பிங் எப்படி நம்ம கெட் மேப்பிங் அப்படிங்கறத யூஸ் பண்றோம் இதுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலதான் நான் பாத் வேரியபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறேன் சரியா சோ இந்த பாத் வேரியபிள் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் பேர் வச்சுக்கலாம் சரியா ஸ்டூடெண்ட் இப்படி கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தென் இப்படி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும் புரியுதா இப்ப இந்த கர்லி பிரேசஸ்ல நம்ம என்ன எழுதிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க காட்டுதா ஸ்டூடெண்ட் ஐடி சம்திங் லைக் தட் இது என்னன்னா ஐடி நீங்க பேர் வச்சுக்கிறீங்க இதுதான் பாத் வேரியபிள் அதாவது இங்க ஸ்டூடெண்ட் ஓகே இதே பேர் வச்சுக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் ஐடினா நானா 1ன்னு கொடுப்பேன் இல்ல 2 கொடுத்தனா அந்த டேட்டாவுல இருக்கிறது மட்டும் வரணும் அந்த ஐடில இருக்கிறது மட்டும் வரணும் அப்ப இங்க ஐடிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா இண்டெக்ஸ் புரியுதா சரி ஓகே அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும் என்ன வேல்யூ இது என்னது ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் தான் வரணும் கிளாஸ் அதாவது அந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வேணும் அப்போ இங்க மெத்தட்ல என்ன எழுதணும் அப்படின்னா பப்ளிக் ஸ்டூடெண்ட் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தானே வேணும் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேண்டாம் ஒரு ஐடியா வச்சு பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரும் இதுதான் நம்ம அந்த கிரெட் ஆபரேஷன்ல படிச்சிருப்போம் எல்லா ஸ்டூடெண்ட் வேணா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்போம் அதோட ஐடியா மட்டும் வச்சு பண்ணும்போது ஸ்டூடெண்ட் பிரைம் பை ஐடி கிளியரா அந்த கான்செப்ட் இங்க கிளியரா இருக்கணும் கெட் ஸ்டூடெண்ட் டீடைல் சம்திங் லைக் தட் என்ன பேருன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு பேரை நம்ம இங்க வச்சுக்கிட்டோம் புரியுதா சரி ஓகே இப்போ எனக்கு இங்க என்ன ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்க நல்லா கவனிங்களேன் இப்போ எனக்கு இதுக்கு ஆப்ஜெக்ட் வேணும் தானே அந்த ஆப்ஜெக்ட் இங்கதான் இருக்கு அப்பதானே அப்போ இதே ஆப்ஜெக்ட் அகைன் அண்ட் அகைன் தானே இங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு இப்போ இங்க நல்லா கவனிங்க இப்ப நான் இப்படி கொடுத்துக்கிறேன் ரிட்டர்ன் ஓகேவா இப்ப ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு st டாட் கெட் ஸ்டூடெண்ட் இங்க ஆட் தான் காட்டுது அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க ஸ்டூடெண்ட் இதுக்கான ஆப்ஜெக்ட் இதுக்குள்ள இருக்கு
இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன பண்றது? ஏன்னா இத பேஸ் பண்ணி தான் எனக்கு வரணும், அப்படிதானே? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபீல்டு கிரியேட் பண்ணலாமா? பிரைவேட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன வச்சுக்கலாம்? இங்க என்ன பேர் வச்சிருந்தோம்? எஸ்டி. இதை இங்க கொடுத்துக்கலாமா? இப்ப இங்க என்ன சொல்லிக்கலாம்? எஸ்டின்னு சொல்லி வச்சிருக்கோமா? இப்ப இந்த இடத்துல ரிட்டர்ன் எஸ்டி டாட்னு சொன்ன என்னெல்லாம் வரும்? கெட், கெட் ஃபர்ஸ்ட், கெட் லாஸ்ட், இந்த மேல காட்டுதா? காட்டுதா இல்லையா? புரியுதா? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இங்க என்ன ஆட் பண்ணா? பாத் வேரியபிள். என்னது? பாத் வேரியபிள். இப்ப இந்த பாத் வேரியபிள்ல நம்ம ஐடியை செட் பண்ணிக்கிறோம். இந்த ஐடிங்கிறது இங்க கொடுத்த ஐடி. இங்க என்ன பேர் இருக்கோ அந்த பேரை இங்க கொடுத்துக்கணும். சரியா? சோ கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ்டி டாட் கெட். என்ன கெட் பண்ணுங்கன்னா இந்த ஐடிக்குள்ள என்ன இருக்கோ அதை கெட் பண்ணுங்க. அவ்வளவுதான். பாத் வேரியபிள்ங்கிறது ஒரு அனோட்டேஷன். இந்த அனோட்டேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிபிக்கா ஒரு ஐடியில இருக்க டேட்டா அந்த யூஆர்எல்ல கொடுப்பாங்க. யூஆர்எல்ல கொடுக்கறதுக்கு. புரியுதா? சோ அப்ப இது கொடுக்கும்போது student/id அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரணும்? எஸ், அது வரும். எது பிளிங்க் ஆச்சு? பாக்கலையே. ஓகே, இப்ப போய் பார்க்கலாமா? ஓகே, இப்ப என்ன காட்டுது? எஸ். இன்டர்னல் சர்வர் எரர். என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். java.util list get int because this.st is null. Why? Okay, this.st னா என்ன பண்ணணும்? ஓகே, get studentல என்ன பண்ணுவீங்க? ஓகே, நான் இப்ப இப்படி கொடுக்குறேன். இந்த this.st is null ன்னு காட்டுச்சு இல்லையா? this.st ல இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணி வச்சிருக்கோம்? st ன்னு சொல்லிட்டு நான் அப்படி கொடுத்துட்டேன். இட்ஸ் நதிங். இப்போ நான் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இது சக்சஸா வந்துருச்சு. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல போயிட்டு நான் இப்படி கொடுக்குறேன் 0 or 1 ன்னு கொடுக்கணும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங், இப்போ நான் 1 ன்னு கொடுக்குறேன். டெஸ்ட். இதே டேட்டா தான் இருக்கா? 1லயும் 2 கொடுத்து பார்ப்போம். எல்லாத்துல இதே டேட்டா தான் இருக்கா? ஏதோ எரர் வருது பாரு. ஓகே. இந்த எரர் எதுக்காக? எல்லாத்துலயும் டெஸ்ட் 1 2 தான் இருக்கு இல்லையா? ஓகே. இப்போ என்னன்னா இந்த இடத்துல இப்போ நல்லா கவனிங்களேன். இத வந்து நான் ஒரு எதுக்குள்ள கொடுத்து வச்சிருக்கேன்? லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இன்னொரு இதுக்குள்ள கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பப்ளிக். சரியா? சோ void just load அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு மெத்தட் எழுதி வச்சுக்கிறேன். இந்த மெத்தடுக்குள்ள எல்லாத்தையும் கட் பண்ணி போட போறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிருக்கேன்? வாட் இஸ் திஸ் லைனுக்கான மீனிங் என்ன? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணோம்? எஸ், அதாவது இப்ப இதுக்குள்ள கொடுத்தோம் இல்லையா? இப்ப நான் இதுக்குள்ள கொடுத்தேன் அப்படின்னா அது ஒவ்வொரு டைமும் ரன் பண்ண ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். எத்தனை டைம் ரன் பண்றோமோ அத்தனை டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் லோடே ஆகும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணிருக்கோம்.
ஏன் நம்ம இதுக்கு வெளிய எடுத்தோம் சார் ஒரு டைம் ரன் பண்ண இது வரைக்கும் ரெண்டு ஆப்ஜெக்ட் 0 1 2 3 4 5 அப்படி போய் சொல்ல எடுத்துக்கலாம் இல்ல அப்படி ஆகாது எப்படி ஆகும்னா இப்போ நான் இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஆப்ஜெக்ட் லோட் ஆகும் ஏன்னா இதுக்குள்ள தானே போட்டு வச்சிருந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கெட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு புரியுது அதே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட்னா நமக்கு என்ன பண்ணோம் பீன் வந்துட்டு ரெடி ஆயிட்டு ஒரு டைம் மட்டும் தான் லோடே ஆகும் இது வந்துட்டு இப்ப நமக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு இப்போ 3 ஆப்ஜெக்ட் இருக்கு அப்ப இது 3 டைம்ஸ் அது லோட் ஆயிட்டே இருக்கும் இதுக்குள்ள கொடுக்கும்போது இது என்ன பண்ணா காமனா ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் லோட் பண்ணி வைக்கிறது ஏன்னா அங்க போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து வச்சிருக்கோம் ஒரே ஒரு டைம் தான் லோட் ஆகும் நமக்கு ஓகே ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணும் இல்லையா அப்ப ஆப்ஜெக்ட்னா அப்புறம் 4 ஆப்ஜெக்ட் கொடுக்கணும் 4 டைம்ஸ் அது லோட் ஆனா மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் அதே நம்ம போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்லி ஒன் டைம் தான் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல ஒரு டைம் தான் அது என்ன பண்ணோம் லோட் ஆகும் ஓகே சரி ஓகே இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க ஒரு எரர் வந்துச்சு இங்க என்ன சொல்லுது அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் லென்த் 02 அப்ப என்ன மீனிங் இதுக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படின்னா என்ன மீனிங் நம்ம இண்டெக்ஸ் நம்பர் இப்ப நமக்கு அரேல ஒரு எரர் வரும் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அந்த எக்ஸெப்ஷன் எப்போ த்ரோ ஆகும் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட் வச்சு கரெக்டா இப்ப ஸ்லாஷ் 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெஸ்ட் 1 தான் வரணும் புரியுதா இப்ப நமக்கு என்ன வந்துச்சுன்னா டெஸ்ட் 1 வந்துச்சு ஓகேவா இப்ப இதே மாதிரி 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துருக்கு ஏன்னா இண்டெக்ஸ் பேஸ்ட் இப்ப 2 கொடுத்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கணும் 2 வந்திருக்கணும் கிளியரா இப்ப நெக்ஸ்ட் திங் 3 கொடுத்துக்கிறேன் இப்ப என்ன காட்டுது என்ன எரர் 500 இன்டர்னல் சர்வர் எரர் ஏன் இந்த எரர் வருது 0 1 2 கொடுக்கும்போது கரெக்ட் 3 அந்த ஆப்ஜெக்ட்ல எதுவுமே இல்ல அப்ப அந்த ஆப்ஜெக்ட்ல எதுவுமே இல்லைனால என்ன எரர் தான் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் நம்ம கரெக்ட் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் இண்டெக்ஸ் 3 இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 0 லெஸ் தென் 3 ஏன் அப்படின்னா நான் அதை எதுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா ஜஸ்ட் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ல நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இதுக்குள்ளதானே ஆப்ஜெக்ட் இருக்கு அப்ப அது ஒரு டைம் தான் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நமக்கு காட்டுது ஆக்சுவலா புரியுதா அதனால நான் என்ன பண்றேன் அதை லோட் பண்றதுக்கு தனியா ஒரு மெத்தடை போட்டுட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா வெறும் எஸ்டின்னு கொடுத்துருக்கேன் இந்த எஸ்டிங்கிறது ஒண்ணுல இங்க இருக்கு இல்லையா புரியுதா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த மெத்தடை கால் பண்ணும்போது st.getId அப்ப இந்த ஐடிங்கிறது நத்திங் பட் இங்க கொடுத்துருக்கு ஓகே அப்ப இதுதான் பாத் வேரியபிள் சொல்றேன் அப்ப இந்த பாத் வேரியபிள் எதுக்காக அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் அதாவது ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஐடி பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா கண்டிப்பா பாத் வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்ப அந்த பாத் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட மேப்பிங் இருக்கு பாத்தீங்க இல்லையா அதுல என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் இங்க எண்ட் பாயிண்ட்ஸோட பேர் என்ன வேணா கொடுத்துக்கலாம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு கேர்லி என்ன கொடுத்துக்கணும் கேர்லி பிரேஸ் அந்த கேர்லி பிரேசஸ்ல இந்த ஐடிக்கு ஒரு பேர் வைக்கணும் இது ரூல் ஓகேவா இங்க என்ன ஐடி வச்சிருக்கோமோ அந்த ஐடியை தான் இங்க பாஸ் பண்ணணும் அதோட டைப் இன்டீஜர்னா இன்டீஜர் நம்ம கொடுத்துக்கணும் இன்ட் புரியுதா இங்க என்ன யூஸ் பண்ணா பாத் வேரியபிள் அப்படிங்கிற அனோடேஷன் கொடுத்துருக்கணும் அந்த அனோடேஷனை யூஸ் பண்ணிட்டு அது பக்கத்துல அதோட டைப் தென் இங்க ஐடி இங்க என்ன எக்ஸாக்டா கொடுத்துருக்கோமோ அதை கொடுத்துருக்கோம் ஓகே அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா இது லிஸ்ட் கரெக்டா இங்க என்ன இருக்கு அரே லிஸ்ட் அப்ப அரே லிஸ்ட்ல இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கும் இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும் இந்த டேட்டா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும் அப்ப நான் இதை எடுக்கிறதுக்கு இந்த ஐடிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இப்ப நான் 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன எடுத்துக்கிது தெரியுமா ஓகே ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்டா அப்ப st.get of 0 அப்ப st.get of 0 அப்படின்னா இது என்ன பண்ணிட்டு வருதுன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை எடுத்து வருது அப்ப இந்த கெட்டுங்கிற மெத்தட் எங்க இருந்து வந்துச்சு அந்த டவுட் இருக்கா இல்லையா எதுல இருக்கும் கெட்டுங்கிற மெத்தட் எங்க இருக்கும் இந்த கெட் இந்த ஆட் எல்லாம் எங்க படிச்சோம் அரே லிஸ்ட் அரே லிஸ்ட்ல டைரக்டா அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்ன பண்ண முடியாது ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து ஆட் பண்ண முடியாது ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது கெட் தானே யூஸ் பண்ணுவோம் கெட் மெத்தட்
கரெக்டா இல்லையா? நிறைய டவுட் இருக்கா? என்னது இது? அரே லிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த அரே லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். சைஸ் இது எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க, இனிஷியல் கெபாசிட்டி, அரே லிஸ்ட்ங்கிறது மெத்தட், அப்பதான கன்ஸ்ட்ரக்டரா. ஸோ இதுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கும்? நிறைய மெத்தட்ஸ், ஃபீல்டு, கண்டெய்ன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. கண்டெய்ன்ஸ் மெத்தட், இண்டெக்ஸ் ஆஃப் ரேஞ்ச், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், இதெல்லாமே நமக்கு என்னதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் டு அரே. இப்போ ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? பொசிஷனல் கெட்ன்னு இருக்கா இல்லையா? கெட்டுங்கிற ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கா? இதுல என்ன பாஸ் பண்றாங்க? அப்போ இது எதுக்காகவா? ஆக்சஸ். அப்போ அரே லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ், லிஸ்ட்ங்கிறது இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள அரே லிஸ்ட்ங்கிறது கிளாஸ், அந்த கிளாஸுக்குள்ள இருக்க டேட்டா ஆக்சஸ் பண்றதுக்கு கெட்டுங்கிற மெத்தட். புரியுதா? அப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு கெட் ஆஃப் ஐடி, அப்ப இந்த ஐடிங்கிறது 0 நான் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, இந்த எஸ்டிங்கிறது இப்ப எதை மீன் பண்ணுது? இந்த அரே லிஸ்ட். அப்ப அந்த அரே லிஸ்ட் ஆஃப் 0னா இந்த டேட்டா வரப்போகுது, அரே லிஸ்ட் ஆஃப் 1னா இது வரப்போகுது, அரே லிஸ்ட்ல கொடுத்துட்டு 2 கொடுத்தா இந்த டேட்டா வரப்போகுது. இப்ப நான் 3 கொடுத்தேன்னா இங்க டோட்டலாவே என்னதான் இருக்கு? 2 தான் இருக்கு இண்டெக்ஸ் நம்பர். அப்ப 3 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்னதான் வரும்? அவுட் ஆஃப் கவுண்ட். அப்ப அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? How to solve? எங்க சால்வ் பண்ணுமா? ஓகே, இப்போ நம்ம அரே யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல அப்படி கொடுத்தா எனக்கு எரர் தான் காட்டுது இல்லையா? ஜாவா ஆன்லைன் கம்பைலர் ஒரு அரே கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஜாவாவில் ஒரு அரே கிரியேட் பண்ணணும். இன்டிஜர் then array equal to 1 2 3 4 something array create பண்றோம். இப்போ இத ஆக்சஸ் பண்ணனும். எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஓகே, ஒரே ஒரு எலிமெண்ட் வேணும்னா இதெல்லாம் கொடுப்போம். இப்படி கொடுத்தா என்ன காட்டுது? 1 வந்துச்சு. இப்போ சப்போஸ் 4 கொடுக்குறேன், 0 1 2 3 தான் இருக்கு. அப்ப என்ன காட்டும்? அவுட் ஆஃப். எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சு. இந்த எக்ஸெப்ஷனை தான் இங்கே சொல்லுது, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் கவுண்ட் எக்ஸெப்ஷன். ஏன்னா நீங்க யூஸ் பண்ணது என்னது? /3 கொடுக்குறீங்க, 3லாம் இல்ல. இப்ப தெரியுதா அந்த கான்செப்ட் எங்க கொண்டு வந்து எப்படி மேப் பண்றோம்? ரியல் டைம்ல எப்படி யூஸ் பண்றோம் தெரியுதா? தெரியுதா இல்லையா? 2 லைன் ஆஃப் கோடு அப்படிதானே? இந்த 2 லைன் ஆஃப் கோட நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஏபிஐ எழுதி அந்த ஏபிஐல கொண்டு வந்து மேப் பண்றோமா இல்லையா? இது அரே லிஸ்ட்ல படிச்ச திங்ஸ், கெட் மெத்தட், ஆட் பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே அப்படிதானா? சரி, ஓகே, இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? இப்ப இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் கவுண்ட் எக்ஸெப்ஷன்லாம் வருது. இதை சால்வ் பண்றதுக்கு இப்படி ஒண்ணு பண்ணோமா இல்லையா? ட்ரை. வாட் இஸ் திஸ்? இப்படி யூஸ் பண்ண தானே? என்னதா? கேட்ச், ட்ரை கேட்ச் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஆமா சார். டெவலப்பர்ல டெவலப்பர்ல கண்டிப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கணும்? அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும், ஐஎம்ஏ டெவலப்பர். அப்ப சொல்லணும். நான் சொல்லணுமா? சரி, நான் கண்டிப்பா சொல்றேன். அப்போ நமக்கு இப்படி வருது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் கவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லுது. ஏன்னா ரன் பண்ணும் போது யூசருக்கு இப்படி காட்டக்கூடாது. இப்ப எனக்கு கோட்ல எனக்கு ப்ராப்ளம்னா இல்ல, என்கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் டேட்டா இல்ல. அப்ப டேட்டா இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லணும், டேட்டா இல்லைங்க, வேற ஏதாவது போங்க. கரெக்டா? நீங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காது, அகைன் இல்லாத போட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது, நம்ம சொல்லணும் அவர்கிட்ட. சரியா? அதை சொல்றதுக்கு தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அதுக்கு தான் நம்ம படிச்சுப்போம் ட்ரை கேட்ச். கேட்சுக்குள்ள என்ன படிச்சுப்பீங்க?
எக்ஸெப்ஷன் பேஸ் கிளாஸ் கொடுத்து இப்படி கொடுத்து வச்சிருப்பீங்க, அப்படிதான் இல்லையா? இதுல கொடுத்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கோம், இப்படி ஆக்சஸ் பண்ணும்போது லைக் நம்ம இங்க போயிட்டு அந்த இ அப்படிங்கறத நம்ம கொடுத்தோம்னா லைக் அதுல என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷனோ அது நமக்கு த்ரோ ஆகும், அப்படிதான் இல்லையா? அப்படிதானே நமக்கு இங்க பண்ணிருப்பீங்க, பாத்தீங்களா? தெரியுதா? அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்துச்சா? இண்டெக்ஸ் 4 அவுட் ஆஃப் பவுண்ட் லென்த் 4 அப்படிங்கிற ஒண்ணு காட்டுச்சு நமக்கு. எரரா வராம ஒரு மெசேஜா வருது, கரெக்டா? அப்ப நம்ம இங்க சொல்லலாம் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். இந்த மேட்ச் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கலாம், பவுண்ட் அது வீதா வந்து ஏதோ ஒரு மெசேஜ். நம்ம இப்படி ஒரு மெசேஜ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், எக்ஸாக்டா அந்த மெசேஜ் சொல்லு. அப்போ நான் ட்ரை சொன்னேன், கேட்ச் கொடுத்துட்டு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, இதை இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒருத்தர் வந்துட்டு இப்ப சப்போஸ் அவர் வந்துட்டு 2 தான் கொடுக்குறாருன்னா அப்ப என்ன பண்ணிரும், சக்சஸ்ஃபுல்லா அதுக்கான டேட்டா வந்துடும். எப்போ அதுல இல்லாத ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்றாரோ அப்ப நமக்கு இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு போக வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே தான். இப்ப இந்த இடத்துல இதை கொண்டு வந்து நான் எப்படி யூஸ் பண்றது, இது எனக்கு இங்கெல்லாம் வரும் அப்படிதான் இல்லையா? இங்க நான் 2ன்னு கொடுத்தா எனக்கு என்னன்னு வருது, நேம் வருது, இமெயில் வருது, போன் வருது. அப்ப நான் இந்த இடத்துல கொண்டு வந்து நான் எப்படி காட்டுறது, அப்படிதானே? இப்ப இதை எப்படி காட்டுறது, இப்ப நான் இதை போஸ்ட்மேன்ல நான் ரன் பண்ண போறேன். இப்ப 3 அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ நான் போஸ்ட்மேன்ல ரன் பண்றேன். ஏன்னா ரெஸ்ட் ஏபிஐல எங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டெஸ்ட் பண்றது எல்லாமே இங்க தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் நம்ம கெட் மேப்பிங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் 3 நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்ப இவரை பாத்தீங்கன்னா அழகா சொல்லிட்டாரு 500 இன்டர்னல் சர்வர். இந்த ரெஸ்பான்ஸ் எங்க இருந்து வருது, சர்வர் கிட்ட இருந்து எனக்கு வருது. நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அவர் சொல்லிட்டாரு இன்டர்னல் சர்வர் எரர், என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்த்தோம்னா என்ன ஃபார்மேட் அது, எனக்கு எக்ஸெப்ஷனும் நான் இந்த ஃபார்மேட்ல தான் சொல்லணும். புரியுதா? இப்ப இந்த ஐடி, இந்த ஸ்டூடெண்ட் நாட் அவைலபிள், ஓகேவா? டைம் ஸ்டாம்ப் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, எரர் என்னவா? இப்ப இந்த எரர் மெசேஜ்ல நான் என்ன சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஐடி என்ன இல்ல நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மெசேஜ் நான் சொல்லணும். இதே ஃபார்மேட்ல தான் சொல்லணும். அப்போ ஒரு கிளாஸ் நானா கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்கு ஃபீல்டா டைம் ஸ்டாம்ப் ஸ்டேட்டஸ் எரர் இதை கொடுக்கணும். இதை கொடுத்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் மெசேஜா என்ன வேணும், HTTP ஸ்டேட்டஸ், அதுக்கு எக்ஸெப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். புரியுதா? என்ன சொன்னேன்னு தெரியுதா? இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன பார்த்தோம், வாட் இஸ் பாத் வேரியபிள், எதுக்காக இப்படி தனித்தனியா எழுதணும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் என்ன பண்ணோம், பீனோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ல பார்த்தோம். பீன் இனிஷியலைஸ் ஆகுறது, கரெக்டா? இது ஒன்லி ஒன் டைம் தான் லோட் ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு லோட் ஆயிட்டே இருக்காது. ஒரு டைம் தான் லோட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். கரெக்டா? அப்படிதானே? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட்னால அதானே. அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேணுங்கிறதுக்காக நம்மளா ஒரு ஏபி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஐடி வச்சு வாங்குறதுக்காக நம்ம இப்படி ஒரு மெத்தட் எழுதிட்டோம். இப்படிதான் மெத்தடா எழுதும். அப்ப இது ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வேணுங்கிறதுக்காக மெத்தட் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டைப் ஸ்டூடெண்ட் சொல்லணும். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் சொன்னா இங்க எஸ்டிங்கிறது நத்திங் பட் என்னது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நீங்க என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடியில இருக்க எந்த ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட்டுமே வந்துடும், ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே வந்துடும். புரியுதா? அதே மாதிரி நீங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதுல இருக்க எத்தனை லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட இதுவும் அப்படியே வந்துடும் இங்க. அதுக்காக தான் இங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்ம எழுதுறோம். குடுக்கலாம், இங்க ஃபுல்லா வருது. ஏன்னா இங்க நம்ம மேப் பண்ணி வச்சிருக்கோமே. இந்த இது கொடுக்கும்போது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துடும். இதே ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் ஐடி நம்பர் 0 கொடுத்தோம் அப்படின்னா இங்க கெட் ஐடி 0 எடுத்துவான்னு சொல்றோம். அப்ப அங்க இருக்கிறது எடுத்துட்டு வருது. இங்க இருக்கு ஃபீல்டு தான் இங்க இருக்கு. இது என்ன மீனிங்னா, இப்ப குளோபலான ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இந்த மெத்தட்லயும் எஸ் யூஸ் பண்றேன், இந்த மெத்தடுக்கும் எஸ் யூஸ் பண்றேன், இந்த மெத்தடுக்கும் வேணும். எல்லாத்துக்கும் காமனா வேணும்னா நம்ம மேலதானே டிக்ளேர் பண்ண முடியும் குளோபலா. அதுக்காக தான் நான் தனியாவே இங்க கொண்டு வந்து போட்டேன். ஏன்னா இதே ஆப்ஜெக்ட் தான் எனக்கு தேவைங்கிறதுக்காக ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ணி அந்த ஃபீல்ட தான் நம்ம எங்க வேணுமோ இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா.
இப்போ காமனா ஒரு ஃபீல்டு இங்க எழுதிட்டோம் எஸ்டின்னு சொன்னா இப்ப தெரியும். ஏன்னா அந்த எஸ்டிக்கு தான் நம்ம இங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம், இந்த மெத்தடுக்குள்ள அரே லிஸ்ட் லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதோட ஐடி மட்டும் கேட்கிறோம். சரியா? சரி, இது வரதுக்கு முன்னாடி நாளை கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி எக்ஸெப்ஷன்னா என்ன, கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல கிளியரா இருக்கணும். சரியா? சோ கஸ்டம் எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படிங்கறதோட வரணும். எக்ஸெப்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன, எதுக்காக எக்ஸெப்ஷன், இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இது இன்டர்வியூல கேட்டாங்க, நேத்தும் கேட்டாங்க, நாளைக்கு அட்டெண்ட் பண்ணலையா ஒரு இன்டர்வியூ. அதுல எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா என்னவா, வரக்கூடிய எரரை சால்வ் பண்றது, அதாவது ரன் டைம்ல வர எரர்ஸ் is the one kind of mechanism to handle that runtime errors. இதுதான் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், குரூப் ஸ்டடி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா படிச்சுக்கணும். கரெக்டா? நம்மளை விட்டா மட்டுமே நம்மளால நல்லா படிச்சுட்டு போயிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஸ்டடி பண்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம், அந்த இடத்துல அவங்க தான் எக்ஸெப்ஷன். புரியுதா? அந்த எக்ஸெப்ஷன்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஒரு அப்நார்மல் கண்டிஷன். அப்நார்மல் கண்டிஷன்னா நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பேன், என்ன வந்துட்டு என்ன பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே ஒருத்தர் வராரு இல்லையா, அவர் தான் என்னது அப்நார்மல். அந்த அப்நார்மல் கண்டிஷனுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன். இது எங்க நடக்கும்னா ரன் டைம்ல தான் நடக்கும். அப்ப ரன் டைம்ல ஒண்ணுல இப்ப நான் ரன் பண்ணிட்டேன் அவுட்புட்ல கரெக்டா, எனக்கு வந்துட்டு நான் கம்பைல் இந்த இடத்துல கோட் எல்லாம் கம்பைல் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஏதாவது எரர் காட்டுச்சா, எதுவுமே காட்டல. நான் வந்துட்டு என்னுடைய பிரவுசர்ல போயிட்டு அந்த லோக்கலோ student/1 கொடுக்கும் போதுதான் இங்க எரர் வருது. அதான் ரன் டைம். அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது வருதுதான் ரன் டைம். அப்ப இந்த ரன் டைம்ல வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அப்போ ஒரு யூசர் வந்துட்டு இப்ப நம்ம நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டீங்க, அதை டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி அவர் யூஸ் பண்றாரு, ஒரு கஸ்டமர் யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூசர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பக்கம் பக்கமா வச்சு அவர் என்ன நினைப்பாரு, கடுப்பாயிரும். நமக்கு அது தெரியல, ஏன்னா இது யூஸ் பண்றவங்க ஒன்லி டெவலப்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? எண்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை நம்ம as a டெவலப்பரா நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? ஓகே. சோ இப்போ இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டம் எக்ஸெப்ஷன் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. கஸ்டம் எக்ஸெப்ஷன் ஓகே. இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன்ங்கிறது நத்திங் பட் என்னன்னா, சோ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்பில்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி நம்மளா ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் நம்ம எழுதுறோம். ஓகேவா? அப்ப அந்த கிளாஸ் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா இப்படிதான் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிளாஸ் எழுதி எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் எக்ஸெப்ஷன், இது பேஸ் கிளாஸ், இது எல்லாத்துக்கும் காமனா இருக்க ஒன் ஆஃப் த கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸ். இது நம்மளா இப்ப அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் இன்பில்ட் அவங்க எழுதி வச்சிருக்குது. சோ இதே மாதிரி நம்ம ஜாவா கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா கஸ்டம் எக்ஸெப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ப்ரிங் பூட் படிக்கும்போது தேவை, வேணா அந்த கிளாஸ் போய் எடுத்து பாருங்க ரெக்கார்டிங் சார். சரியா? சொல்லியிருப்பேன். இப்போ அதே நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். RAM ஃபைல் நேம் எக்ஸெப்ஷன், இது இன்பில்டா இப்ப அவங்களா எழுதுறது, அது எங்க இருந்தா எழுத முடியும்னா இன்பில்டா இருக்க எக்ஸெப்ஷன் கிளாஸ்ல இருந்து தான் கொண்டு வர முடியும். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும். சரியா? கன்ஸ்ட்ரக்டரை எழுதி இதுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் என்ன பண்ணிருப்பாங்க, கீழே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பண்ணமா இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு எழுத போறோம். இதை ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணுவது எப்படி ஜாவாவில், நாளைக்கு வந்தோடனே இந்த கொஸ்டின் தான் கேட்கும். ஜாவாவில் எப்படி கிரியேட் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்கணும், படிச்சுட்டு வந்திருக்கணும். தென் பாத் வேரியபிள்னா என்ன, நீங்களா ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு 2 ஏபிஐஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் எழுதி போஸ்ட் மேல ரன் பண்ணி பார்த்திருக்கணும். தென் ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்த்திருக்கணும். சரியா? இந்த கான்செப்டா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கணும். ரிமைனிங் திங்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ so much. Thank you, sir.